السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, மாதாந்தம் நடைபெறக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய வரலாற்று தொடரிலே இன்று நாம் 6வது அமர்விலே இருக்கின்றோம். மற்றும் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் இமாம் நசாஇ ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் சுருக்கமாக பார்க்க முயற்சிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் துறை அறிஞர்களிலே பிரபலமான அந்த 6 இமாம்களிலே கடைசியாக பிறந்து கடைசியாக மரணித்த இமாம் இந்த இமாம் நசாஇ ரஹிமஹுல்லா அவர்கள்தான். இமாம் நசாஇ ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த ஹதீஸ் தொகுப்பு மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ் தொகுப்பாக அறிஞர்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படுகின்றது. இவர்களுடைய பெயர், இவர்களுடைய குடும்ப பின்னணி, இவர்கள் பிறந்த இடம் சம்பந்தமாக பார்க்கக்கூடிய இடத்தில் இவர்கள் அபு அப்துர் ரஹ்மான் என்ற புனைப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள். இவருடைய பெயர் அஹ்மத், இவருடைய தந்தையுடைய பெயர் ஷுஐப். இவர் வாழ்ந்த பகுதி நசா என்ற ஊரைச் சேர்ந்தவர்களாகத்தான் இவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். அந்த ஊரை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்களுக்கு நசாஇ இமாம் என்று பெயர் சூட்டப்படுகின்றது. இவர்கள் அடிப்படையிலே பாரசீக குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 214ஆம் ஆண்டு அல்லது 215ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்துக்கு பின் 829ஆம் ஆண்டு நசா என்ற ஊரிலே தான் இவர்கள் பிறக்கின்றார்கள். இந்த நசா என்ற ஊர் பழைய புராதன நகரங்களிலே ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இன்று சரியாக அந்த ஊர் இருக்கக்கூடிய இடம் துர்க்குமானிஸ்தான் என்ற நாட்டிலே இன்று அந்த ஊர் இருக்கின்றது. அன்றைய காலத்திலே ஹொராசான் மாநிலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பகுதி இருந்தது. அதில் முக்கியமாக ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய பெரும் பகுதி, அதே போன்று துர்க்குமானிஸ்தான் நாடு, அதே போன்று ஈரான் நாட்டுடைய வடகிழக்கு கிழக்கு பகுதிகள், இந்த பகுதிகள் அனைத்தையும் சேர்ந்த ஒரு பகுதி தான் அந்த ஹொராசான் மாநிலம் என்ற பகுதி. அந்த பகுதியிலே தான் அன்றைய காலத்தில் இந்த நசா என்ற ஊர் இருந்தது. இன்று அந்த எல்லைகள் பிரிக்கப்பட்டதுக்கு பின்னால் துர்க்குமானிஸ்தான் என்ற நாட்டிலே தான் இன்று அந்த ஊர் பார்க்கின்றோம். இந்த நசா என்ற ஊர் என்ன மொழி சொல் என்பதை பற்றி சில அறிஞர்கள் சில கருத்துக்களை சொல்கின்றார்கள். பொதுவாக இது சம்பந்தமாக இந்த ஊர்கள் பற்றி எழுதக்கூடியவர்களிலே முக்கியமான ஒருவர் தான் இமாம் யாக்கூத் அல் ஹமவி என்பவர். அவர் தன்னுடைய முஅஜம் அல் புல்தான் என்ற கிதாபிலே இந்த நசா என்ற ஊர் இது அரபு மொழி சொல் அல்ல, இது வேற்று மொழி சொல் என்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் வேறு பரவலாக பல அறிஞர்கள், இமாம் ஜஹாபி, அதே போன்று இப்னு கஸீர் இமாம் போன்றவர்கள் பலவராக ஒரு அறிவிப்பை செய்கின்றார்கள். இந்த நசா என்ற ஊர் பெயர் வந்ததுக்குரிய காரணமாக இது அரபு பெயர் தான். ஏன் இந்த பேர் வந்தது என்று சொன்னால், ஹிஜ்ரி 31ஆம் ஆண்டு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே இந்த ஹுராசான் பகுதிகளை முஸ்லீம்கள் வெற்றி கொள்வதற்காக வந்த நேரத்திலே இந்த பகுதிக்கும் முஸ்லீம்கள் வந்தார்கள். வந்தபோது அந்த ஊருக்கு பார்த்தேன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஓடி ஒளிந்திருக்கின்றார்கள். பெண்கள் மாத்திரம்தான் வெளியிலே சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆண்கள் அனைவருமே ஒளிந்து விட்டார்கள். எனவே இப்பொழுது இந்த முஸ்லீம்கள் பார்த்தார்கள், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படையில் பெண்களுடன் நாங்கள் யுத்தம் செய்வதில்லை. எனவே அந்த ஆண்கள் திரும்பி ஊருக்கு வரும் வரையிலே நாங்கள் நன்சவு என்று சொன்னார்கள். நன்சவுன்னு சொன்னால் அரபில் நாங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துவது என்ற அர்த்தம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் இவர்கள் ஆண்கள் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இந்த ஊரை அவ்வாறு விட்டு வைப்போம், அவர்கள் வந்ததற்கு பின்னால் வெற்றி கொள்வோம் என்று அந்த முஸ்லீம்கள் திரும்பி சென்றதாக வரலாறு சொல்லுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நசா என்ற பெயர் வந்ததாகவும் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த பெயர் அரபு பெயர். ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இது வேற்று மொழி சொல் என்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இவர்கள் பிறந்த அந்த ஊரை பொறுத்தவரையில் இன்றும் அந்த ஊர் அந்த துர்க்குமானிஸ்தான் பகுதியில் தான் இருக்கின்றது. அன்றைய காலத்தில் பல அறிஞர்களால் அதிகமாக தொற்று நோய்கள் கூடுதலாக பரவக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதியை அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே பிறந்தவர்கள் தான் இமாம் நசாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்.
அவர்களுடைய குடும்ப பின்னணிகள் சம்பந்தமாக பெரிதாக அவர்களை பற்றி அவருடைய தந்தை என்ன செய்தார், அதே போன்று அவருடைய அடுத்த குடும்ப பின்னணிகள் சம்பந்தமாக பெரிதாக வந்தில்லை. அவருடைய தோற்றத்தை பற்றி வந்திருக்கின்ற நல்ல அழகான தோற்றம் உள்ளவர்களாக, வயோதிபத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நல்ல அழகான ஒரு தோற்றமாக அழகிய தாடி உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அதிகமாக பச்சை நிற ஆடைகளை விரும்பி உடுக்கக்கூடிய ஒருவராக இருந்திருப்பதாக வந்திருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு மகன் இருந்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர் அப்துல் கரீம் என்ற பெயரில் ஒரு மகன் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் அதிகமாக இமாம் நசாயிலிருந்து நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய குடும்பம் என்ற அடிப்படையில் நிறைய அறிஞர்கள் அவர்களுக்கு 4 மனைவிகள் இருந்ததாகவும் 4 திருமணங்கள் அவர்கள் முடித்திருந்ததாக இவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இவர்கள் நசா என்ற ஊரிலே பிறந்திருந்தன்னு சொன்னாலும் இவர்கள் வசித்தது அதிகமான காலங்களை இவர்கள் வாழ்ந்தது எகிப்திலே தான் வாழ்ந்திருக்கின்றார்கள், மிஸ்ரிலே தான் அதிகமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். மிஸ்ரிலே அன்றைய காலத்தில் பெரிய பெரிய பிரமுகர்கள் அரசியல்வாதிகளும் இருந்த ஒரு பகுதி தான் ஜுகாகுல் கனாதீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதாவது விளக்கு சந்து என்று சொல்வார்கள் தமிழே. அதாவது பெரும்பான்மையான பெரிய பெரிய பிரமுகர்கள் அரசியல்வாதிகளும் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். பாதையிலே எல்லா இடங்களிலேயும் பெரிய பெரிய விளக்குகள் தொங்கவிடப்பட்டிருப்பதால் அந்த பகுதிக்கு அந்த பேர் வந்திருக்கின்றது. அந்த பகுதியிலே தான் இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் மிஸ்ரிலே எகிப்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் சின்ன வயசிலிருந்தே கல்வியை கற்பதற்காக வேண்டி ஆரம்பித்தவர்கள். தன்னுடைய 15வது வயதிலேயே அந்த காலத்தில் இருந்த நிறைய ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய குதைபத் இப்னு முஸ்லிம் என்ற பெரியோர் அறிஞர் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இவர்கள் போய் கல்வி கற்றார்கள். இந்த குதைபத் இப்னு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த 6 ஹதீஸ் கலை அறிஞர்களிலே கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பேரும் கூட அந்த இமாமிடத்திலே கற்றிருக்கின்றார்கள். அவ்வளவு பிரபலமான ஒருவர் தான் இந்த குதைபத் இப்னு முஸ்லிம். அவர்களிடத்திலே தான் முதலாவதாக இவர்கள் கற்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னர் நிறைய ஊர்களுக்கு சென்றார்கள், மக்காவுக்கு, மதீனாவுக்கு, அதே போன்று எகிப்திலே, அதே போன்று ஈராக்கிலே, அதே போன்று ஷாம் பகுதியில், சிரியா பகுதியில், இவ்வாறு நிறைய இடங்களுக்கு சென்று கல்வியை படித்திருக்கிறார்கள். அதுவும் விசேஷமாக இவர்கள் கவனம் செலுத்திய பகுதிகளில் ஒன்று தான் மூத்த அறிஞர்களிடத்திலே படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அதற்காக மிகவும் அவர்களுடைய கால நேரங்களை கடத்தி அதற்காக நிறைய செலவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய உஸ்தாத்மார்களிலே முக்கியமாக இமாம் அபு தாவூத், அதே போன்று திருமிதி இமாம், அதே போன்று இமாம் புகாரியுடைய உஸ்தாதுகள் ஒருவரான இஸ்ஹாக் இப்னு ராஹூயா, இவ்வாறு நிறைய பேர் இந்த இமாம் நசாயி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் எடுத்துக்கொண்டு சொன்னாலும் மாணவர்களிலே நிறைய ஹதீஸ் கலை அறிஞர்களை நாங்கள் பார்க்கலாம். ஹதீஸ் துறையில் மிகவும் பிரபலமானவர்கள் தான் இமாம் தஹாவி, அதே போல் இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் தபரானி, இப்னு சுன்னி போன்றவர்கள் எல்லாம் இவர்களிடத்தில் படித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹதீஸ் துறையில் வரலாற்று ஆசிரியர்களாகவும் ஹதீஸ் கலை அறிஞர்களை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியான அறிஞர்களாக பார்க்கப்படக்கூடிய இமாம் உக்கைல் என்ற ஒருவர், அதே போல் இப்னு அதி போன்றவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இவரிடத்தில் படித்திருக்கின்றார்கள். அதே போன்று தான் நஹ்வு கலையிலே, அரபு இலக்கண கலையில் மிகவும் பிரபலமான ஒருவர் தான் அபு ஜாஃபர் அன்-நஹாஸ் என்று சொல்லி அவரும் இந்த இமாம் நசாயுடைய முக்கியமான மாணவர்களிலே ஒருவராக பார்க்கப்படுகின்றார்கள். இவர்களை பற்றி நிறைய இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய அமல் இபாதத்துகள் பகுதி, அதே போல் இவர்களுடைய அந்த பேணுதல் பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அநேகமான அறிஞர்கள் இவரை பற்றி நிறைய இவருடைய இபாதத்து சம்பந்தமாக அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக நிறைய இரவில் நின்று வணங்கக்கூடிய ஒரு பண்பு இவரிடத்தில் இருந்திருக்கின்றது. எப்பொழுதுமே இரவு தொழுகை விடமாட்டார்கள். அதே போன்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒருவராக இவரை மக்கள் சொல்லுகின்றார்கள். காரணம், ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பார்கள், ஒரு நாளைக்கு நோன்பை விடுவார்கள். இந்த இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு சாதாரண வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருந்தார்கள். 4 திருமணங்கள் கூட முடித்திருந்தார்கள். ஆனாலும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து அது போன்று அந்த இபாதத்திலேயும் கூடுதலான கவனம் செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ஒரு நாளைக்கு நோன்பு பிடித்து ஒரு நாளைக்கு நோன்பு விடக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போல் இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி இவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இமாம் நசாயுடைய திறமை எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது இமாம் நசாயி கிட்டத்தட்ட இமாம் புகாரிக்கு சரிசமமாக பார்க்கப்பட வேண்டிய ஒருவர். அபு தாவூத், திருமிதி இமாம் இவர்களையும் தாண்டி இமாம் முஸ்லிமையும் தாண்டி நல்லொரு நுணுக்கமான அறிவுள்ள ஒருவராக இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் நசாயை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஆனாலும் ஏனப்பா இமாம் நசாயுடைய அந்த கிதாபு ஏன் சஹீஹ் முஸ்லிமுடைய இடத்துக்கு வரவில்லை என்று சொன்னால், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய கிதாபில் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும்தான் தொகுப்பதாக சொல்லி அவர்கள் தொகுத்தார்கள். இவர்கள் அவ்வாறு தொகுக்கவில்லை. இவருடைய கிதாபிலே எல்லா ஹதீஸ்களும் கலந்திருக்கின்றது. அதுதான் காரணமே தவிர ஆனால் இமாம் முஸ்லிமை விட நல்ல திறமைசாலியாக இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு நீதிபதியாகவும் இருந்திருக்கின்றார்கள். மிஸ்ரிலே, அதே எகிப்தில், அதே போன்று சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிம்ஸ் என்ற ஒரு பகுதியில் நீதிபதியும் இருந்திருக்கின்றார்கள். மிகவும் இவருடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்று தான் நீதித்துறையில் இருந்துன்னு சொன்னாலும் அரசியல்வாதிகளிடத்தில் மிகவும் நெருங்கி போக மாட்டார்கள். என்னுடைய காரணம் என்னென்னு சொன்னால், இவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி அவ்வாறு.
இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து ஹிஜ்ரி ஏற்கனவே சொன்னது போன்று ஹிஜ்ரி 214-15 பிறந்தவர்கள். 3ஆம் நூற்றாண்டு வந்து கிட்டத்தட்ட அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம். எங்களுக்கு தெரியும் வரலாற்றிலே வந்து அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று பலமான காலம், அடுத்த பலவீனம் அடைந்த காலம் என்று சொல்லி. ஹிஜ்ரி 132 அவர்களுடைய அந்த ஆட்சி தோற்றம் பெற்ற காலத்திலிருந்து சுமார் 100 வருடங்கள் வரையிலே அல் வாசிக் பில்லான ஒரு ஹலீஃபா இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலம் வரும் வரை கிட்டத்தட்ட 232ஆம் ஆண்டு வரும் வரையில் ஒரு பலமான ஒரு காலமாக அப்பாசியருடைய காலம் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு பகுதியிலே இமாம் நசாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதி வந்து இந்த அப்பாசியர்களுக்கு இடையிலேயே ஆட்சியாளர்களுக்கு இடையிலே நிறைய குழப்பங்கள் வந்து அதேபோல் வெளிசக்திகள் நிறைய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சிகள் செய்து இவ்வாறு நிறைய இந்த பிரச்சனைகள் வந்த ஒரு காலத்திலே தான் இமாம் நசாய் அவர்களுடைய காலம் இருந்திருது. ஒரு வகையில் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவர்கள் இந்த அப்பாசியர்களுடன் சேர்ந்து அந்த ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து ஒத்துப்போகாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதற்குரிய காரணமாக இருந்திருக்கலாம். இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்த ஊரை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் பிறந்த ஊர் அந்த அப்பாசியருடைய ஆட்சி காலத்தில் இருந்துன்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் அப்பாசியருடைய கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. அந்த குராசான் பகுதியெல்லாம் வந்து அதாவது தாஹிரியா ஆட்சின்னு சொல்ல ஒரு கூட்டம் இருந்த அவர்களுடைய ஆட்சி கால பகுதியில் அவர்கள் வந்து ஹிஜ்ரி 252 வரையில் அங்கே ஆட்சி செய்தார்கள். அதே போல் அதுக்கு பின்னால் சஃபாரியாக்கள் சொல்ல ஒரு கூட்டம் ஆட்சி செய்தார்கள். இவர்களெல்லாம் வந்து அப்பாசியர்களை விட்டு பிரிந்து தனி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வாழ்ந்த பகுதி மிஸ்ர் பகுதி எடுத்துக்கொண்டோம்னால் அந்த நேரத்தில் அதே போன்று மிஸ்ர் பகுதியிலே வந்து துருக்கியைச் சேர்ந்த அஹ்மத் பின் தூலூன் என்ற ஒருவனுடைய உருவாக்கத்தில் உருவாக்கப்பட்ட தூலூனியாண்ட ஆட்சி காலம்தான் இவர்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 292 வரும் வரையில் இருந்திருக்கின்றது. எனவே பெயரளவில் அப்பாசியர்களுடைய ஆட்சி என்று இருந்துன்னு சொன்னாலும் இவர்கள் வாழ்ந்த பகுதிகள் எல்லாம் வந்து வேறு வேறு சிற்றரசுகளால் ஆளப்பட்ட பகுதிகளாக தான் இருந்திருக்கின்றது. அதுவும் சில வேளை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இவ்வாறான இந்த புரட்சிகள் இவ்வாறான இந்த பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகளுடைய அதனுடைய ஒரு காரணமாக நிறைய மத ரீதியாக மார்க்க ரீதியாக நிறைய வழிகட்ட சிந்தனைகள் கூடுதலாக உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக இது இருந்தது. அன்றைய காலத்தில் அப்பாசியர்களுக்கு அவர்களுடைய மிக நெருக்கமான முறையில் உருவான ஒரு இயக்கம் தான் எங்களுக்கு தெரியும் முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை. நல்ல அழகா அதாவது மிகவும் ஆட்சியாளர்களுடைய அந்த அவர்களுடைய ஷார்ஃபுடன் அவர்களுடைய பக்க பலத்துடன் ஒரு வளர்ந்த ஒரு கொள்கை தான் இந்த கதரியாக்கள் முஅத்தஸிலாக்கள் சொல்லி குர்ஆன் ஹதீஸை விட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிந்தனை அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறே சில பிரிவுகள் இருந்ததை போன்று இன்னொரு பகுதியில் அதாவது முஆவியா அவர்கள் ஆட்சி செய்த பகுதி இருக்கின்ற உமையாக்கள் ஆட்சி செய்த பகுதி சிரியா பகுதி திமஷ்க் ஷாம் பகுதின்னு சொல்லுவார்கள். அந்த பகுதியிலே வந்து முஆவியா அவர்களுடைய ஆட்சியெல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் அந்த அவர்களுக்கு ஷார்ஃபான ஒரு கூட்டம் அந்த பகுதியிலே ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதிகளிலே உருவெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்கின்றான்னு சொன்னால் வந்து அதாவது உமையாக்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பதாகவும் அதே போன்று அவர்களுக்கு எதிரிகளாக யாரை பார்க்கின்றார்கள் இந்த அப்பாசியர்களையும் அலி அவர்களுக்கு ஷார்ஃபானவர்கள் ஷியாக்களையும் பார்த்து அந்த அடிப்படையில் இந்த அரசியல் ரீதியாக அவர் ஒரு பிரிவினாக இருந்துன்னு சொன்னாலும் அவர்களுக்கு மார்க்க சாயம் பூசுவதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் சொன்னால் முஆவியார் அவர்களுக்கு ஷார்ஃபாக சில ஹதீஸ்களை இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். அதே போன்று மறுபக்கத்தில் அலிரனுக்கு எதிராக சில ஹதீஸ்களை இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். இவ்வாறு இந்த மார்க்க சாயம் பூசி அந்த அடிப்படையில் இந்த சில கோத்திரங்கள் இந்த சில பிரிவுகள் உருவாக தொடங்கியது. இந்த காலத்திலே தான் இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் இந்த பிரிவுகளை இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி கால பகுதியில் அவர்கள் சிரியா பகுதி திமஷ்குக்கு டமஸ்கஸுக்கு போகின்றார்கள். அங்கே போய் பார்த்தோன்னு சொன்னால் அதிகமானவர்கள் இந்த அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஏசக்கூடிய நிலைமையை பார்க்கிறார்கள். என்றால் உமையாக்களுடைய ஆட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் உண்மையிலே உமையாக்களில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அனைவருமே அவ்வாறு இருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஷார்ப்பானவர்களாக பின்னால் உருவானவர்கள் வந்து இந்த அஹ்லுல் பைத்துகள் நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் அதே போன்ற அலி அவர்களுக்கும் ஏசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனை பார்த்து தான் இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களை சொல்லுகின்றார்கள், இவ்வாறு ஒரு நிலைமை நான் பார்த்தேன், அதற்கு பின்னால் நான் முடிவெடுத்தேன், இந்த அலி அவர்கள் அவர்கள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து ஒரு கிதாப் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வாறு சொன்னார் வந்து அர்ஜு அன் யஹ்தி அல்லாஹு பிஹா இந்த இது மூலமாக அன் யஹ்தியஹுமுல்லாஹ் பிஹா இந்த கிதாபின் மூலமாக இந்த ரிசாலாவின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட போதும் என்பதை சொல்லி எதிர்பார்த்து அவ்வாறு அலி அவர்களை பற்றி ஒரு மஹப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கிதாப் எழுதினார்கள். இந்த ஹசாயிசு அலி என்று சொல்லி ஒரு கிதாப் எழுதினார்கள். எனவே அந்த கிதாப் எழுதுறதுக்குரிய காரணமும் கூட என்னன்னு சொன்னால் இந்த அரசியல் பிரச்சனையின் காரணம் அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசப்பட்டு இவ்வாறு அலி அவர்களை வந்து புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை அவர்கள் போன அந்த பகுதியே இருந்தது. எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய அகீதா இந்த கிதாப் எழுத போய்
இந்த கிதாப் இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாபை எழுத வைத்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர்களை பற்றி ஒரு சந்தேகம் மக்களுக்கு மத்தியில் உருவாகிவிட்டது, அவர்களும் ஷியாக்களுக்கு ஷார்ஃபானவர்களாக இருக்குமோ என்பதாக. இந்த கிதாபை எழுத போய் அவர்களை பற்றி எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னு தைமியா, இமாம் ஸஹாபி, இப்னு கஸீர் இமாம் போன்றவர்கள் கூட இவர்களிடத்தில் லேசான ஒரு இந்த ஷியாயிசம் இருந்தது போன்று சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கிதாப் அவர்கள் எழுதின காரணமாக. உண்மையிலே அவர்களுடைய மதுஹபை பொறுத்தவரையில் அவர்கள் ஃபிக்ஹ் துறையிலே ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்களாக வரலாற்று ஆசிரியர் இமாம் இப்னுல் அசீர் போன்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர்களை பற்றி தொகுக்கப்பட்ட சில தபக்காத் கிதாபு இருக்கிற இமாம் இப்னு காதி ஷுஹ்பா, அதே போன்று இமாம் சுபுக்கி போன்றவர்கள் அவருடைய தபக்காத் என்ற கிதாபுகளில் இமாம் நசாயுடைய பெயரை அங்கே பதிந்திருக்கிறார்கள், ஷாஃபிஇய்யாக்களில் ஒருவராக கணித்து. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய நிறைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பொதுவாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறு தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் தீர்ப்பு செய்வார்கள். அதுக்கு ஆதாரமாக ஷாஃபி மதுஹபை சார்ந்தவராக இருந்திருந்தன்னு சொன்னாலும், இந்த ஷாஃபி மதுஹபுக்கு மாத்தமாக நிறைய மசாலாக்களில் மாத்தமாக அவர்கள் தீர்ப்பெடுத்து அவருடைய ஹதீஸ்களை அறிவித்து கருத்துக்களை தெரிவித்திருப்பதை சில ஆதாரமாக காட்டி அவர்கள் இந்த மதுஹபிலே முழுமையாக ஈடுபடவில்லை என்பதை போன்று காட்டியிருக்கின்றார்கள். இது பொதுவாக ஃபிக்ஹ் ரீதியாக. அகீதா ரீதியாக அவர்களுக்கு முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு தான் அவர்கள் ஷியா கொள்கைக்கு ஷார்ஃபானவர் என்பது போன்று. ஆனால் அடிப்படையில் அவர்கள் முஅ்தஸிலா கொள்கையில் அந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவர்கள் அஹ்லு சுன்னாக்களுடைய கருத்தில் இருந்தார்கள். இந்த ஷியாக்கள் சம்பந்தம் அவர்கள் இந்த அலி ரலியல்லாஹு சம்பந்தம் ஒரு கிதாப் ஒன்று எழுத போய்த்தான் அவர்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஷியாக்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அன்றைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் என்ற இந்த சொற்பிரயோகம் வேறு, இன்று பயன்படுத்தக்கூடிய சொற்பிரயோகம் வேறு. அன்றைய காலத்தில் ஷியாக்கள் யாரை பெரும்பாலும் சொல்லுவார்கள் சொன்னால், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இரண்டு பேருமே சஹாபாக்களாகவும் ஹலீஃபாக்களாகவும் ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் உஸ்மான் அலி ரலியல்லாஹுக்கு இடையிலே உஸ்மானை விட அலியை மேம்படுத்தக்கூடியவர்களைத்தான் பொதுவாக அலி அவர்கள் செய்த யுத்தங்கள் எல்லாம் நியாயமானதான், அவர்கள் பக்கம்தான் சத்தியம் இருக்கின்றன சொல்லக்கூடியவர்கள் தான் அன்றைய காலத்து ஷியாக்கள். அவர்களில் யாருமே ஏனைய சஹாபாக்களை காஃபிர்கள் என்றோ வழிகேடர்கள் என்றோ முர்த்ததுகள் என்றோ சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஷியாயிசம் முழுக்க முழுக்க சஹாபாக்களை ஏசக்கூடிய, அதே போன்று அவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி அந்த சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு கூட அன்றைய காலத்து ஷியா என்ற அந்த சொற்பிரயோகத்தின் அடிப்படையிலே தவிர ஒரு நாளும் அவர்கள் எந்த ஒரு சஹாபாக்களையும் அவர்கள் குறை கூறியதில்லை. அவர்கள் இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது உள்ள மஹப்பத் அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள், நபியுடைய குடும்பம் புறக்கணிக்கப்படுகின்ற நோக்கத்துக்காக வேண்டித்தான் ஒரு கிதாபை எழுதினார்கள். அந்த கிதாபு தான் அவர்களுக்கு இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கிதாபை எழுதினதை போன்றே அடுத்த சஹாபாக்களை பற்றியும் ஃபலாயிலு ஸஹாபா ஒரு கிதாப் எழுதினார்கள். ஃபலாயிலு ஸஹாபா ஒரு கிதாப். உண்மையிலே இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷியாக்களை சேர்ந்த ஒருவராக இருந்திருந்தால் இந்த சஹாபாக்களை பற்றி ஒரு நாளும் எழுத மாட்டார்கள். ஏன்னா அடிப்படையில் ஷியாக்கள் சஹாபாக்கள் எதிர்க்கக்கூடியவர்கள். ஏன்னா சஹாபாக்களை பற்றி ஷியாக்கள் இந்த ஒரு நாளும் எழுத மாட்டார்கள். இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கொள்கையில் இருந்திருந்தது சொன்னால், எனவே அவர்கள் இவ்வாறு இந்த கிதாபை எழுதிய காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த பெயர் கிடைத்தது. ஆனால் உண்மையிலே அந்த பெயர் அவர்களுக்கு பொருத்தமானதல்ல. அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு மஹப்பத் இருந்து இல்லாமல் இல்லை. ஆனால் அதுக்காக அடுத்த சஹாபாக்கள் யாரை பற்றியும் தரக்குறைவாக அவர் பேசவில்லை, மாறாக அவர்களை பற்றிய சிறப்புகளையும் எழுதியிருக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் எழுதினதுக்கு பின்னால் ஒரு நாள் என்ன செய்கின்றார்கள், இந்த கிதாபை எடுத்துக்கொண்டு போய் அது உண்மையில் அவர்கள் ஒரு துணிச்சனால ஒரு இமாமாக இருந்திருக்கிறார்கள். அதாவது உமையாக்களுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டமஸ்கஸ் பகுதி. எனவே அஹ்லுல் பைத்துகளை பற்றி அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றியெல்லாம் கூடுதலாக விமர்சிக்கப்படக்கூடிய பகுதி அந்த பகுதியிலே போய்த்து அந்த ஜாமியுல் ஒரு உமையாக்களுடைய பெரிய ஒரு ஜும்மா பள்ளியிலே போய் இவர்கள் இந்த எழுதிய கிதாபை அந்த இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிவிப்பு செய்ய தொடங்குகின்றார்கள். இவ்வாறு அதாவது முழுக்க எதிரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர்களை பற்றி போய் என்ன செய்கிறார்கள், அங்கே போய் அந்த ஹதீஸ்களை அறிவிக்க தொடங்குகின்றார்கள். அப்பொழுது சிலர் அங்கே பள்ளியில் பிரச்சனை ஏற்படுகின்றது. ஒருவர் கேட்கின்றார்கள், நீங்கள் முஆவியாவை பற்றி நீங்கள் ஹதீஸ் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி, முஆவியாவை பற்றி சொல்லுங்களேன்னு சொல்லி. ஏன்னா முஆவியா அவர்களுக்கு ஷார்ஃபான தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், முஆவியாவை பற்றி நான் என்னத்தை அறிவிப்பது, அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது, நபி அவர்களுக்கு எதிராக போன்று துவா ஒன்று கேட்டார்கள், லா அஷ்பா அல்லாஹ் பத்னஹுன்னு சொல்லி, அந்த ஹதீஸ் மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு சொன்னார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா அவருடைய வயிறை நிரப்பாமல் இருக்கட்டும்னு சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு எதிரான மாதிரி ஒரு துவா ஒன்று தான் அது. அந்த ஹதீஸ் மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு சொன்னார்கள். உடனே அவர்கள் குழம்பி என்ன செய்கிறார்கள், இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அடித்து பள்ளியினால் விரட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த பட்ட அடிகளுடைய ஏற்பட்ட காயம்தான் அவர்களுடைய மரணத்துக்கும் ஒரு காரணமாக அமைந்ததாக பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். சரி, இந்த ஹதீஸில் நபி அவர் என்ன சொன்னால் அவ்வாறு முஆவியா பற்றி, இது அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரானு கேட்டால் ஒரு நாள் கெட்ட பெயர் இல்லை, அது கூட அவர்களுக்கு ரஹ்மத்தாக தான் அமைந்தது.
அதனுடைய சம்பவம் என்னென்னு சொன்னால் முஸ்னத் அபிதாவுத் தயாலிஸ் என்ற கிதாபில் ஒரு சம்பவம் வருகின்றது. இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்து நெருங்கிய நேரத்தில் வந்து இந்த முஆவியா அவர்கள் வந்து வஹி எழுதக்கூடியவர்கள் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆன் வசனங்களை வந்து வஹியை எழுதக்கூடிய அவர்களிலே இவரும் ஒருவர். எனவே முஆவியா அவர்களை அழைத்து வரும்படி சொல்லுகின்றார்கள் இந்த இறங்கிய வசனத்தை எழுதுவதற்காக வேண்டி. அப்பொழுது பார்த்தோம்னா அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ கொஞ்ச நேரம் மட்டும் திருப்பி அழைத்து வரும்படி அனுப்புகின்றார்கள். மறுபடியும் பார்த்தா சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லா அஷ்பா அல்லாஹு பத்னா, அவருடைய வயிற்று அல்லா தஆலா அதாவது நிரப்பாமல் இருக்கட்டும் என்று சொல்லி, அப்படின்னா எவ்வளவு பசி போகாமல் இருக்கட்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸை பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை அவருடைய கிதாபில் பதிவு செஞ்சு சொல்கின்றார்கள். இந்த துஆ கூட நபி அந்த இமாம் முஆவியா அவர்களுக்கு ஷார்ஃபா அவருக்கு ஒரு சிறப்பாக தான் மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் சஹீஹ் முஸ்லிம்ல வந்து ஜாபிர் அதே போன்று அபூ ஹுரைரா இந்த ரெண்டு சஹாபாக்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னமா அன பஷருன், இறைவா நான் ஒரு மனிதன் தான். எனவே ஃபஅய்யுமா ரஜுலின் மினல் முஸ்லிமீன சபபத்துஹு அவ் லஅன்துஹு அவ் ஜலத்துஹு ஃபஜஅல்ஹா லஹு ஜகாத்தன் வரஹ்மா, இறைவன் ஒரு சாதாரண மனிதன் தான். எனவே நான் யாருக்காவது ஏசியிருந்தால் அல்லது ஷஃபித்திருந்தால் அல்ல யாரையும் தண்டித்திருந்தால் சொன்னால் அதனை அவருக்கு தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் அவருக்கு ரஹ்மத்தாம் நீ ஆக்கிவிடு என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். முஸ்லிம்களிலே யாருக்காவது நான் இவ்வாறு ஏசியிருந்தால் அல்ல ஷஃபித்திருந்தால் அதனை அவருக்கு ரஹ்மத்தாக நீ ஆக்கிவிடுன்னு சொல்லி, அந்த அடிப்படையில் இந்த துஆ கூட இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லினார். இது கூட முஆவியாவுக்கு ஒரு சிறப்பாக மாறிவிட்டது. அவர்கள் நபி அவர் எவ்வாறு கேட்க போய்த்து அது அவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பாக அதோடைய ரஹ்மத் அது மாறிவிட்டது என்பதை சொல்கின்றார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த ஹதீஸை பற்றி சொன்ன நேரத்திலே தான் இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அடிபட்டு அந்த பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு பின்னால் இது நடந்தது எப்போன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்திலே, அதாவது ஹிஜ்ரி 303 மௌத்தாகின்றார்கள். 302 துல்காய்தா மாதத்திலே தான் அவர்கள் மிஸ்ரை விட்டு வெளியே தமஸ்கஸுக்கு போகின்றார்கள். போகக்கூடிய நேரத்தில் அங்கே போன நேரத்தில் நடந்த சம்பவம் தான். அதற்கு பின்னால் அவர்கள் அங்கே அடிப்பட்டதற்கு பின்னால் பலவிதமான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. அவர்கள் மரணித்தது வந்து ஹிஜ்ரி 303ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ஒரு திங்கட்கிழமையிலே தான் மரணித்தார்கள். சஃபர் மாதம் 13 அதாவது கிறிஸ்துக்கு பின் 915ஆம் ஆண்டு. அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 88 வயதில் மாதிரி தான் அவர்கள் மரணிக்கிறார்கள். எங்கே மரணித்தார்கள் என்றதில் வந்து 3 விதமான கருத்துகள் இருக்கின்றது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் தாரகுத்னி போன்றவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் மரணித்த வந்து மக்காவிலே, அங்கே திமஷ்கில் தான் அடிபட்டார்கள். அடிபட்டதுக்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை மக்காவுக்கு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் தான் இடையிலே போயிருக்கிறார்கள். எனவே என்னை மக்காவுக்கு அழைத்து செல்லுங்கள், என்னை மக்காவுக்கு சுமந்து செல்லுங்கள் என்று சொன்னதாகவும் அதற்கு பின்னால் அங்கே மக்காவிலே தான் மரணித்ததாகவும் சில அறிவிப்புகள் வந்திருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் அதாவது பிலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரம்லா என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இன்றும் இந்த ரமல்லான்னு சொல்லுவார்கள் தமிழிலே கூட. அந்த பகுதி இன்று வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் சுலைமான் பின் அப்துல் மலிக் என்ற மன்னர் வந்து கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியை நிர்மாணித்தவர். அந்த ரம்லா என்ற பகுதி, அந்த பகுதியிலே தான் இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்ததாக பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் வந்து பொதுவாக பலஸ்தீனத்தில் மரணித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து தான் மிகவும் வலுவான கருத்து. ஏனென்றால் இவர்கள் பிலஸ்தீனத்திலே தான் மரணித்தார்கள் என்ற செய்தியை இவர்களிடத்தில் நெருக்கமாக படித்த 2 மாணவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒன்று அந்த மிஸ்ரை பற்றி மிகவும் தெரிந்த வரலாற்று ஆசிரியர், அதே ஊரைச் சேர்ந்த இப்னு யூனுஸ் அல் மிஸ்ரி என்று சொல்லி அவரும், அதே போன்று இமாம் அபு ஜாஃபர் தஹாவி, இந்த 2 பேரும் இந்த நசாயி இமாமுடைய 2 மாணவர்கள். அவர்களுடைய கருத்தை தான் அந்த வலுப்படுத்துகிறார் என்ற இவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த உஸ்தாதை பற்றி. எனவே அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் இவர்கள் பிலஸ்தீனத்திலே தான் மரணித்திருக்கிறார்கள். சுருக்கமாகத்தான் இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு. அதாவது ஏனைய இமாம்களை விட கொஞ்சம் சற்று துணிச்சலான ஒரு இமாமாக இருந்திருக்கிறார்கள், தைரியமாக சொல்லுவார்கள். அதே போன்று அடுத்த ஹதீஸ்களை இதிலே கூட அவர்கள் இந்த அறிவிப்பாளர்களை பற்றி கூட கொஞ்சம் கடுமையாகத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். சில எல்லாருடைய ஹதீஸும் உடனடியாக பாரம் எடுக்க மாட்டார்கள். இவ்வாறு கொஞ்சம் கடுமையான ஒரு போக்குள்ள ஒரு இமாமத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய கிதாபு வந்து சுனனுன் நசாயி என்ற கிதாபு. இந்த கிதாப் அடிப்படையில் வந்து அல் முஜித்தபா அதே போன்று அல் முஜித்தனாண்டு 2 பேர்களிலே அச்சிலே வந்திருக்கின்றது. இந்த கிதாபுடைய அடிப்படையில் வந்து இமாம் நசாய்க்கு ஒரு பெரிய ஒரு கிதாப் ஒன்று இருந்துச்சு, சுனனுல் குபுரான்னு சொல்லி. அந்த கிதாபிலிருந்து சுருக்கெடுக்கப்பட்டதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள் இது அவர்கள் தனியாக அந்த கிதாபிலிருந்து இருந்தான், ஆனால் தனியாக இவர்கள் தொகுத்தெடுத்ததாகவும் சொல்கின்றார்கள். இந்த கிதாபிலே வந்து சுமார் 5761 ஹதீஸ்கள் இருக்கின்றன. நிறைய ஹதீஸ்கள் 3 வகையான ஹதீஸ்கள் இந்த கிதாபில் அவர்கள் பதிந்திருக்கிறார்கள். ஒரு வகையான ஹதீஸ் வந்து பெரும்பாலும் புகாரி முஸ்லிம் 2லேயுமே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை அவர்களும் கொண்டு வந்திருக்கின்றனர் இந்த கிதாபிலே.
இன்னொரு பகுதி இருக்கின்றது, அவரிடத்தில் இமாம் நசாயிடத்திலே வந்து சஹீஹான ஹதீஸ்கள், அந்த ஹதீஸ்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கிற அறிஞர்களுக்கு மத்தியில். காரணம், அவர்கள் லேசில் ஒரு ஹதீஸை வந்து சஹீஹாக்க மாட்டார்கள், அதில் கொஞ்சம் கடுமையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களிடத்தில் அந்த ஹதீஸ் சஹீஹா இருந்ததுன்னு சொன்னால் உடனடியாக பாரமெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அறிஞராக இவர் இருந்திருக்கின்றார்கள். மூன்றாவது வகையான ஹதீஸ்கள் வந்து அவரிடத்திலேயும் பலவீனமான ஹதீஸ்கள், அந்த ஹதீஸ்களையும் கொண்டிருக்கின்றார்கள். நோக்கம் வந்து அவர்களுடைய அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி, இந்த ஹதீஸில் என்னென்ன குறைபாடு இருக்கின்றது, அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அது போன்ற ஹதீஸ்களையும் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சுனன் நசாய் என்ற கிதாபிலே வந்து சஹீஹான ஹதீஸ்கள் மாத்திரமல்ல, லைஃபான பலவீனமான மிகவும் பலவீனமான ஹதீஸ்கள் கூட இருக்கின்றன. அந்த ஹதீஸ்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய காரணம் வந்து அவ்வளவு திறமையான ஒரு இமாமாக இருந்து கொண்டு இந்த ஹதீஸ்களை ஏன் கொண்டு வந்தார்கள் சொன்னால், அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான சில குறைபாடுகளை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி, சுட்டி காட்டுவதற்காக வேண்டி தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இதுதான் இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி அவருடைய கிதாபு சம்பந்தமாக சுருக்கமான ஒரு வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதையெல்லாம் கேட்டு மதம்படி நடக்க வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.